உனக்கானதை பெறப்போகும் நல்ல நேரத்தை இந்த வாராகி தருவதற்குத்தான் உன் வீட்டு வாசலுக்கு வந்து இருக்கின்றேன். தேடி வரும் பேரதிர்ஷ்டம் உன் கையில் கொடுக்கப் போகும் இந்த நேரத்தை, நல்ல நேரத்தை நழுவ விட்டு விடாதே என் தங்கமி. இந்த தாயின் விருப்பப்படித்தான் உன் வாழ்க்கை ஒவ்வொரு திருப்பத்திலும் உனக்கு புது புது பாடங்களை படிப்பித்து கொண்டு இருக்கின்றது. ஆக நாம் இறுதி நாள் வரை இப்படித்தான் போராட்டத்தோடு இருக்க வேண்டுமோ என்று எண்ணிக்கொள்ளாதே. அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கானதை பெறப்போகும் நல்ல நேரத்தை ஒரு நான் அவனின் மூலம் உனக்கு தரப்போகிறேன். யார் ஒன்றை உனக்கு இதுதான் வேண்டும் என்று முடிவெடுக்கின்றார்கள், மற்றவரின் கையில் நீ ஏன் முடிவை கொடுக்கின்றாய்? அதுவல்ல என் பிள்ளையே, உனக்கான முடிவை நீ எடுக்கின்ற பட்சத்திலே உன் மனதில் என்ன நினைக்கின்றாய் என்ற ஒன்றை அந்த பெண்ணின் மூலம் நிறைவேற்றுவதற்கு இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். காலம் பதில் அளிக்கும் என்று தானே நீ கடல் அலைகளை பார்த்து கொண்டே இருந்தாய். எப்படித்தான் இது ஓய்வது, எப்போது தான் என் பிரச்சனை தீர்வது என்று நீ யோசித்து கொண்டிருந்தாய். ஒன்றை மட்டும் புரிந்து கொள், கடல் அலைகள் எப்பொழுதுமே ஓய்வதே கிடையாது. உன் வாழ்க்கையின் பிரச்சனைகளை கண்டு நீயும் பயந்து கொண்டே இருந்தால் அது உன்னை பார்த்து உன்னை துரத்தி கொண்டேதான் இருக்கும். ஒரே ஒரு முறைதானே வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள். சர்வ நிச்சயமாக நீ பயந்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் உன்னை விட்டு அகன்று உனக்கான நேரத்தில் நல்லதை மட்டும்தான் உனக்கு தரப்போகிறது. இறை அருளால் நிச்சயம் வேண்டியது கிடைக்கப் போகும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தை புரிய வைத்து கொண்டுதான் இருக்கின்றது. அது உனக்குள் உள்ள பலத்தையும் பலவீனத்தையும் தெரிய வைக்கும். என் கண்ணின் மணியே, நல்ல அனுபவம் கிடைத்துவிட்டால் அதை பார்த்து பரவசப்பட்டுக்கொள். மோசமானதாக இருக்கின்றது, கசப்பான உணர்வுகளை அல்லவா தந்து கொண்டு இருக்கின்றது. என் வாழ்க்கையை நான் எப்படி வளப்படுத்தப் போகிறேன் என்று நீ நினைத்து கொண்டு இருந்தால் உன் வாழ்க்கையை தாண்டி நீ எடுத்துக்கொள்கின்ற முயற்சியின் அளவினை கூட்டிக் கொண்டே இரு. நிச்சயம் அந்த கசப்பான உண்மை உன்னை விட்டு சென்றுவிடும். மனதில் ஏற்படும் காயங்களால் வலிகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லையே தாயே என்றுதானே என் மீது சங்கடப்பட்டும் சஞ்சலப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய். அத்தனை வழிகளையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் போது உன் மனதில் நீ எதை நினைத்தும் தளர்ந்து கொண்டு இருக்காதே. உன் வாழ்க்கையில் நியாயமான கடமையும் நியாயமான ஆசையும் நிறைவேற்றுவதற்குத்தானே இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். அதன் பிறகு சற்றும் என் தங்க பிள்ளையே நீ யோசித்து யோசித்து உன் மன நிம்மதியினே இழந்து கொண்டே இருக்கின்றாய். எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பதற்கும் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கும் தானே இந்த தாய் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். கனவு கண்டது போலவே போய்விடுமோ என்று நினைக்காதே. அந்த கனவு கண்டதை நனவாக்கத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். நீ நினைக்கும் மனவேதனை எனக்கு புரிகிறது. நீ வடிக்கும் கண்ணீர் என் பாதத்தினை நனைத்துவிட்டது. ஆனாலும் அந்த கருணை உள்ளத்தோடு உன்னை தேடி வராமல் இருந்து விட்டேனோ என்று எண்ணி விடாதே. குழந்தை மனம் கொண்ட இந்த வாராகி எப்பொழுதும் தன் குழந்தைக்கு அம்மாவாக மட்டுமல்ல, மன இருங்கும் குழந்தையாகவே உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றிவாகி சூடப்போகும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் என்பதை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். மனதில் எத்துணை கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் அத்தனைகளையும் தாண்டி நீ எடுத்து வைக்கின்ற அடிக்கு நான் உனக்கான நியாயத்தை கொடுக்கப் போகிறேன். யாருமே இல்லை என்று நீ எதிர்பார்த்து காத்திருந்தாயோ? யார் சொன்னது யாருமே இல்லை என்று? என் தங்க பிள்ளையே, உனக்கான வாழ்க்கையின் திருப்பத்தோடு மட்டுமல்ல அதிசயத்தோடும் உனக்கான அதிசயத்தை நடத்தி தருவதற்கும் இந்த தாய் இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். நடப்பது எதுவாக இருந்தாலும், உன்னை ஓரம் கட்டினாலும், உன்னை விட்டு விட்டு விலகி சென்றாலும் சரி, உனக்கான பாதையில் உன்னை தெளிவுபடுத்தினால் மட்டும்தான் உன் பாதையை நான் திருத்தி அமைக்க முடியும். அதற்கு முதலில் நீ உனக்குள்ளே தைரியத்தை வளர்த்துக்கொள். உனக்கான வெற்றிக்கான நேரத்தில் நீ என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதை குறித்து வைத்துக்கொள். என் கண்ணின் மணியே, யாரை எப்படி
என்ன செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று என் பிள்ளைகள் இவ்வளவு காலமாக காத்து கொண்டு இருந்தார்களோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நான் இப்பொழுது உனக்கு கொடுத்திருக்கின்றேன். வெற்றியின் சூட்சமத்தை உனக்கு தருவதற்கு நான் வந்து இருக்கும் போது நீ என் சோகத்தோடு உன் முகத்தை களையிழந்து வைத்திருக்கின்றாய். என் கண்ணின் மணியே, என்ன சோதனைகள் வந்தாலும் என் தாய் வராகி இருக்கின்றாள் என்பதை மட்டும் என்னை தீர்க்கமாக நம்பு. நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் இங்கு சறுக்கல்கள் மட்டும்தான் உன்னை சுற்றி நடந்து கொண்டு இருக்கின்றது. எத்தனையோ பேர் கடந்து போகின்ற வாழ்க்கையில் இருந்தாலும் நமக்கான ஒருவர் நம்மை தேடி வந்தால்தானே நம் வாழ்க்கையின் அடுத்த மாற்றத்தை அடைய முடியும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். அதுவும் யதார்த்தமானதுதான் என் பிள்ளையே. அதற்காகத்தானே உனக்கான ஒருவளை உன்னை தேடி ஒரு பெண்ணானவள் வந்து விட்டால் அவளின் மூலம்தான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கப் போகிறது. இந்த தாய்க்கு தாயாக உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை வழிநடத்தப் போகிறாள் என்று சொல்லி இருக்கின்றேன். அதன் பிறகு ஏன் சற்றும் நீ தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய்? எது நடக்க வேண்டுமோ அது நடக்கத்தான் போகிறது. அதை நாம் மாற்ற முடியாதுதான். ஆனால் எது நடந்தாலும் அதை நமக்கு ஏற்ற சூழ்நிலையாக மாற்றுவது நம் கையில் இருக்கின்றது என்பதை நீ உணர்ந்து கொள். உன்னை நிரூபிப்பதற்கு எவ்வளவோ முயற்சிகளை எடுத்திருக்கின்றாய். ஆனால் அந்த முயற்சிகளில் வெற்றி கண்டிருக்கின்றாயா என்பதுதான் உண்மையான அர்த்தம். என் கண்ணின் மணியே, அந்த முயற்சியின் அளவினை கூட்டிக் கொண்டே இரு. உனக்கான நிம்மதியை இழந்து விட்டேன் என்று நீ எதை வைத்து சொல்கிறாய்? உன் நிம்மதி என்பது உன் எண்ணத்திலும் தேடலிலும் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. உன் வாழ்க்கையை வளப்படுத்துவதற்குத்தானே இந்த வாராகி வந்து இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது உன்னை ஒப்பிட்டு மற்றதை ஏன் நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? உனக்கான விஷயத்தை தருவதற்குத்தானே இந்த வாராகி அன்னையானவள் இருந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கு பிடிக்காத விஷயங்களை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களை கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் கூறாமலும் இருந்து விட்டாலே போதும். நீ பாதி வெற்றி அடைந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் உன்னை பற்றியும் உன்னை சுற்றியும் நடக்கும் விமர்சனங்களுக்கு நீ பதில் கொடுத்து கொண்டே இருக்கின்றாய். கீழே வீழ்ந்து விட்டேன் என்று நீயாகவே ஒரு கணக்கை போட்டுக்கொண்டு இருக்கின்றாய். அதனால தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இழந்து கொண்டே இருக்கின்றாய். நடப்பதும் நடக்கப் போவதும் நான் உனக்கு அளித்ததுதான். ஆனால் அதையும் தாண்டி இறுதியான பட்டியலில் எனக்கு என் தாய் வெற்றியை மட்டும்தான் வைத்திருப்பாள் என்பதில் உண்மையாகவும் உறுதியாகவும் இருந்து விட்டாலே போதும். உனக்கானது உன்னை தேடி வரும். எந்த ஒன்றை பெறுவதற்கான நிலையை நீ இப்பொழுது இழந்து தவிக்கின்றாய் என்று எனக்கு புரிகிறது. உனக்கு பிடித்தமானது, உன் உயிருக்கு மேலான நேசித்த ஒன்று, அத்தனையும் தாண்டி எனக்கான வெற்றி என்னை தேடி எப்பொழுதுதான் வரப்போகிறது என்று தெரியவில்லையே என்று தானே நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். மனம் கலங்காதே, மனம் கவலைப்படாதே. எத்தனை கேள்விகள் வந்தாலும் அத்தனை கேள்விகளுக்கும் நேரடியாகவே நான் களத்தில் இறங்கி பதிலளிக்க வந்திருக்கும் போது உன் மனம் என்னும் சொல்லுக்கு, உன் மனம் என்னும் மனசாட்சிக்கு உட்பட்டு உன் செயலை செய்து கொண்டே இரு. இந்த வாராகி எப்பொழுதுமே உனக்கு நல்லதை செய்ய மட்டும்தான் வருவாள் என்ற நம்பிக்கையோடு இரு. என் பிள்ளையே, உன்னை தேடி அந்த பெண் வந்திருக்கும் போது உன்னை வாழ்க்கையின் எல்லைக்கு மாற்றுவதற்கும் நான் தயாராகிவிட்டேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எத்தனை சோகங்கள் உன்னை சுற்றி கொண்டு இருந்தாலும் அத்தனைக்கும் நடுவினிலே உனக்குள் ஏற்படும் காயத்தை நான் தாங்கிக் கொள்ளவும் உன் பாரத்தை நான் தாங்கிக் கொள்ளவும் துணையாக இருக்கும்போது நீ இதற்காக மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய். என் கண்ணின் மணியே, உன் பலம் உனக்கு தெரியாது. உன் பலத்தை நான் புரிந்து கொண்டதனாலும் அறிந்து கொண்டதனாலும் தான் உனக்கான இந்த பொறுப்பை நான் கொடுத்து இருக்கின்றேன். ஆனாலோ நீ உதவ யாருமே இல்லையே என்று எண்ணிக் கொள்கிறாய். உனக்கான உதவியை செய்வதற்குத்தானே உன் தாய் வாராகி அந்த பெண்ணை அனுப்பி வைத்து உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக வந்து இருக்கின்றேன். இனியும் இதற்காக மனக்கவலை. உன் வாழ்க்கையின் நிலையை சரி செய்ய நான் உனக்கு வெற்றியை தருவதற்கு வந்து இருக்கும் போது நீ இதை நினைத்தும் வருந்தாதே. எது எப்படி நடக்க வேண்டுமோ அது அப்படி நடப்பதற்கான எல்லா சூழ்நிலையும் உனக்குள் உருவாக்கிவிட்டேன். சந்தோஷம் ஒன்றில் என்னுடைய தேடலை நிலையாக
வைத்துக்கொள். அம்மா இருக்கும்போது அவள் எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் தருவாள் என்பதில் உறுதியாக இருந்து கொள். மீதியை நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கான வாழ்க்கை உன்னை தேடி வரும்போது நீ எதற்கும் மனமருந்தவே வேண்டாம். நம்பிக்கையோடு செயல்படுகின்ற அத்தனை காரியத்திலும் உனக்கு வெற்றி மேல் வெற்றி பெறும் யோகம்தான் கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. உன்னை அந்த பெண் தேடி வந்து கண்டிப்பாக வெற்றியை தரத்தான் போகிறாள். நீ நினைத்தது நடக்கும். ஓம் ராகி தாயே.